ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எபிசோட் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எபிசோட் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுல. ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா, வந்து சொன்னது அவங்க நம்பிட்டாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி தான் சீன் கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ சாரதா வந்து அதாவது இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையே போயின்னு தெரிஞ்சோன்னே அவர் இறந்துட்டார் தான். ஆனாலும் அவங்க மேலே அவங்க வச்சுருந்த லவ் வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க நிஜமாலுமே இந்த சீன் வேறு லெவலில் நடிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாட்டிக்கிட்ட போய் என்ன வளர்த்தி வச்சிருக்கீங்க, இங்கே பாருங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆதங்கத்தை எல்லாம் கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து உடைக்க போகிறாங்க. ஆனால் வந்து குழந்தைங்க வந்து பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்களை கன்சோல் பண்ணி அமைதியாக உட்கார வைக்கும்போது அந்த ஃபோட்டோவை பார்க்க நமக்கு காண்டாகும் இல்லையா, அது நல்லா எமோட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ மறுபடியும் அவங்களுக்கு அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதை எடுத்து அதை உடைச்சிட்டாங்க. அது உடைச்சோன்னா அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகி முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. ஆனால் அந்த பாட்டி வந்து ஏதோ சொல்லும்போது என்ன கோவப்படுறீங்களா உங்கள் பையன் பண்ண லட்சணத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிவின் வந்து அப்படியே அவங்கள உள்ளே கூட்டு போகிற மாரி காமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் வந்து அங்கே அப்படியே வந்து செஸ்டோட சாய்ச்சிக்கிட்டோன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பாவை நான் ரொம்ப உயர்வான இடத்துல வச்சுருந்தேன், இப்படி பண்ணிட்டாங்க, திடீர்னு ஒருத்தவங்க வந்து குழந்தைங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் மட்டும் இந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. எந்த மாதிரி சுச்சுவேஷனில் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு நம்ம நம்ப முடியுமான்னு கேட்குறாரு. ஆனால் அந்த எமோஷ்னல் சுச்சுவேஷனில் யாரும் இது பண்ண முடியாது. அப்போ இந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் தப்பு என்ன இது பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், மென்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், எல்லாரும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்தமாரி நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காவேரிக்கு வந்து ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல்லாக அந்த மிக்ஸ்டு எமோஷன்ஸாக கொண்டுட்டு போயிருந்தாங்க இன்னைக்கு எபிசோடு. ஸோ ஓவராலாக நல்லா இருந்துச்சு. மண்டே என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் சண்டே ப்ரோமோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.